வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டமானது அது மிக எளிமையான ஒரு காலகட்டமாக இருப்பதில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும்போது இல்லாத ஒரு கால சூழ்நிலை இன்று நிலவுகிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக டிப்ரெஷன் அல்லது மனசோர்வு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு பழக்கப்படாத ஒரு வார்த்தையாக காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களை பார்க்கும்போது தங்களுடைய உண்மையான வாழ்வை வாழ ஆரம்பிக்காத சிறு பிள்ளைகளுடைய வார்த்தையிலும் கூட மன அழுத்தம், மன சோர்வு என்கிற ஒரு வார்த்தை அங்கு பரிச்சயமாக அங்கு பேசப்படுகிறதை நாம் காண முடியும். அப்படியானால் இந்த ஒரு வார்த்தைகள் எதை காண்பிக்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான உணர்வுகளும் பெருகி கொண்டே இருக்கிறதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், பெரியவர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் அங்கு நிறைந்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு என்ன காரணம்? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய பாவங்கள் பெருக பெருக அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாவ பெருக்கத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிந்தனைகளும் உணர்வுகளும் எதிர்மறையான எண்ணங்களால் அங்கு நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஒரு எதிர்மறையான உணர்வுகளும் சிந்தனைகளும் உள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து எப்படியாக விடுதலை பெறுவது? ஏனென்றால் மன அழுத்தம், மன சோர்வு அல்லது கவலை, பகைமை, கோபம் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் மனிதனுடைய ஆத்துமாவையும் அவனுடைய சரீரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியையும், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் அது கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. நம்மை படைத்த தேவன் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறாரா? அப்படி இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களானது அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகளோடும், அதிகமான போராட்டங்களோடும், அதிகமான சிக்கல்களோடும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடும். இந்த நாளிலே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்களானால் இது உங்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான உணர்வுகளும் மாற்றப்படக்கூடும். அதை மாற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவரைத்தான் இன்று நாங்கள் உங்கள் மத்தியிலே நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். அதற்கு ஏதுவாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 5 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு
நடந்து போனான், அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே 38 வருடங்களாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஏங்கி ஏங்கி தன்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை அவன் செலவழித்து போட்டவனாக, இழந்து போனவனாக அங்கு காணப்பட்டிருந்தான். நாம் வாசிக்கிறோம் 38 வருடங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு மனநிலைமையாக அங்கு காணப்பட்டிருக்கும். இன்று குணமாகும், நாளை குணமாகும் என்று ஏமாற்றங்களே சந்தித்த ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் காணப்பட்டிருப்பான். அவன் படுத்து கிடந்த ஒரு நிலைமையில் இருந்தான். மனசோர்வினால் உட்கார்வதற்கும் பலனற்றவனாக படுத்து கொண்டிருந்தவனாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அங்கு நாம் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு ஏமாற்றங்கள் இருந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு சில நிமிடங்களிலே மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது? அவனை இயேசு கிறிஸ்து சந்தித்ததன் மூலமாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வருடங்களாக நீங்கள் ஒரு வேளை பிரச்சனைகளோடு இருக்கக்கூடும், போராட்டங்களோடு இருக்கக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் சரி செய்ய முடியாத ஒரு சிக்கல்களோடு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது எத்தகைய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் முடியும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அவன் ஒரு வேளை 70 வயது உடையவனாக இருந்திருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையிலே பாதிக்கும் மேற்பட்ட வருடங்களை அவன் தன் வியாதியோடு கூட வாழ்ந்தவனாக அவன் காணப்பட்டிருந்தான். நாம் நன்றாக இதை வாசித்து பார்க்கும் பொழுது அவனோடு வாழ்வதற்கு அவன் உறவினர்கள் யாரும் இல்லை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளின் மத்தியிலே நம்மோடு கூட வாழ அநேகர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்மோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்காக விருப்பமுள்ள ஒருவர் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நான் வாசிக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உதவிகள் தேவைப்படும். ஆனால் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு நிலைமையிலே நாம் இருக்கக்கூடும். ஆனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் வாசித்தது போல 38 வருடங்களாக அவன் வியாதி கொண்டிருந்தான். அவனுடைய நிலைமை 38 வருடங்களாக ஒரு மோசமான நிலைமையாக இருந்தது. நம்மை குறித்து என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு மோசமான நிலைமையில் தான் காணப்படுகிறோம். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் சிறந்த நிலையிலே காணப்படலாம். நன்கு படித்தவர்கள் என்ற சிறந்த நிலைமை, நல்ல பணம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது செல்வங்கள் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது பிரச்சனைகள் இல்லை, கடன் இல்லை என்ற ஒரு நல்ல நிலைமை, அல்லது ஆரோக்கியம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல நிலைமை நாம் இருக்கக்கூடும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். என்ன அந்த மோசமான ஒரு நிலைமை என்று பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு முன்பாக பிறந்ததிலிருந்தே பாவம் என்ற ஒரு வியாதி பிடித்தவர்களாக, அந்த ஒரு வியாதியினால் நாம் மோசமான நிலைமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நாம் இந்த பாவம் என்ற மோசமான நிலைமையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாக அது நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் அது அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலே இந்த ஒரு மனிதனைப் போல நாமும் கூட மோசமான நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனது பார்வையிலே அந்த மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஆக்கினை, ஒரு தண்டனை உண்டு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய ஒரு மோசமான நிலைமையும் அது நித்திய அழிவாகிய, சாவாகிய, மரணமாகிய அந்த ஒரு நிரந்தரமான ஒரு வேதனைக்குள்ளாய் நம்மை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே 38 வருடமாக வியாதி கொண்டிருந்த அவனுக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இயேசு அவனை தேடி வந்தார். அவனைப் போலவே ஒரு பாவம் என்ற ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய நமக்கும் கூட உதவி செய்வதற்கு ஒருவராலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவை தவிர அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய மோசமான நிலைமையை மாற்றுவதற்கு அவர் விருப்பமுடையவராக காணப்படுகிறார். அதுதான் இங்கு முக்கியமான ஒரு காரியம்.
ஒருவேளை அவனுடைய உறவினர்கள் சில ஆண்டுகள் அவனுக்கு உதவி இருக்கக்கூடும், ஆனால் தொடர்ந்து அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான் நிச்சயமான உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்ற அந்த நரகம் என்ற அந்த ஆக்கினியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் உதவி செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் உதவியற்ற ஒரு நிலைமையிலே அங்கு காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு உதவி செய்வதற்கு இயேசுவால் மட்டுமே முடியும். நாம் இங்கு வாசிக்கிறோம், 38 வருடமாய் வியாதி கண்டிருந்த அவனை இயேசு கண்டு என்ன கேட்டார்? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை பார்த்து கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இயேசு சொல்வதை கேளுங்கள். உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இந்த காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்த, நான் செய்த எல்லா விதமான பாவத்தையும், பாவத்தின் தண்டனையாக இருக்கக்கூடிய நித்திய நரக ஆக்கினையையும், வலி வேதனைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்து கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி அவர் மரித்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த மோசமான நிலைமை மாற, உங்களுடைய பாவ வாழ்க்கை மாற, உங்கள் பாவத்திற்கான தண்டனை மாற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று பார்க்கும் பொழுது, உங்களை தேடி வந்து உங்களுக்காக உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு நுழைவு சீட்டு அது இயேசுவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தினால் மட்டுமே இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் இவனை கைவிட்டார்கள். ஏன் அவனை கைவிட்டார்கள் என்று தெரியுமா? அது இயேசு சொல்லுகிறதை கேட்போம். 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இனி பாவம் செய்யாதே. அப்படியானால் அவன் அந்நாள் வரைக்கும் தன் வாழ்விலே அவன் பாவம் செய்யக்கூடியவனாக காணப்பட்டிருந்தான். அவனுடைய பாவத்தினால் அவன் பாதிக்கப்பட்டவனாக, அவன் பாவத்தினால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய பாவங்களும் கூட அது அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நாம் கொள்ளுகிற கோபங்கள் அது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களுடைய இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களை அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. நாம் கொள்ளுகிற கவலைகள் அது மற்றவர்களுடைய சந்தோஷத்தையும் கூட அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. இந்நாள் வரைக்கும் செய்த, நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவிடமாய் போய் அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் என்னை படைத்தீர், உமக்கு விரோதமாக மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவத்தினால் நான் தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். இந்த பாவமானது நித்திய அழிவை, நரக ஆக்கினையை என் மீது கொட்டக்கூடியதாக இருக்கிறது. முடிவில்லாத அந்த வேதனைக்குள்ளாய் நான் விழாதபடிக்கு என்னை காப்பாற்றுவதற்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். என்னை காப்பாற்றுவதற்காக நீர் எனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினீர். என்னை காப்பாற்றுவதற்காக நீர் உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தீர். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். இதை முழுமனதோடு நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கண்டு நாம் நம்மை வெறுக்கக்கூடும், நம்முடைய பாவங்களை நினைத்து மற்றவர்கள் நம்மை வெறுக்கக்கூடும். ஆனால் நம்மை ஒருபோதும் வெறுக்காத ஒரு தேவன். நாம் வாசிக்கிறோம், 38 வருடமாக அவன் வியாதி கண்டிருந்தான். அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு கூட சில வேளைகளை எல்லாராலும் கூடும், ஆனால் உதவி செய்வதற்கு எப்பொழுதும் எல்லாராலும் கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய உணர்வுகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கண்டு
நம்மை வெறுக்காத ஒரு தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. அவன் வாழ்நாளில் அவன் செய்த எல்லா பாவத்தையும் அறிந்திருந்தும் கூட ஆண்டவர் அவனை தேடி சென்று அவனை குணமாக்கி இனி பாவம் செய்யாதே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழு என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காண்பித்தார் இயேசு கிறிஸ்து. அதே போல் உங்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வழி எது என்று பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் தரக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி அவர் உங்களை நோக்கி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அந்த அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டு அவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அழைக்கிறோம். உங்கள் வாழ்விலே உங்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளிலிருந்தும், உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகளிலிருந்தும், மீள முடியாத உங்களுடைய சிக்கல்கள் துயரங்களிலிருந்தும் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நேசிக்கிற, உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களை புரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு என்று மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு சத்தியமாகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான வாழ்த்துக்களை நான் அறிய தருகிறேன். இன்றைக்கு உலகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்த்து அவன் பாக்கியவான், அவன் கொடுத்து வைத்தவன், அவன் பிளஸட் பர்சன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய பார்வையில எல்லாரும் பாக்கியவான் என்று சொல்லலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையில நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோமா என்பதை சற்று நேரம் சிந்திப்பதற்கு இந்த நேரத்தை ஒதுக்கினால் நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். எனவே உங்களிடத்துல நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அவன் பாக்கியவான். எஸ், அவன் பாக்கியவான். நாம் வைத்திருக்கக்கூடிய திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிற இறைவன் நமக்கு எழுதி கொடுத்த அன்பின் கடிதமாகிய இந்த வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே சங்கீதம் 32 முதல் வசனத்தை உங்களிடத்தில் நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மனிதனை கடவுள் தமது சாயலில், அதுவும் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேத புத்தகம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. மாத்திரமல்ல, மனிதன் மிகவும் பாக்கியவனாக, கொடுத்து வைத்தவனாக இருந்தான்.
மனிதன் மட்டுமே தேவ சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டுள்ளதால் அவன் தேவனுடைய பார்வையில் மிக முக்கியமானவனாக கருதப்பட்டான். ஆனால் ஏதேன் எனும் அழகு தோட்டத்திலே தேவனால் விலக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை மீறி புசித்தான். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட பாவங்களை செய்து பாவியாக போனான். தேவ பார்வையில் மிகவும் கனம் பொருந்திய மனிதன் கனவீனமாக மாறி போனான். காரணம் அவனுடைய மீறுதலும் அவனுடைய பாவமும் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். பாக்கியவான் துர்பாக்கியவனாக மாறி போனான். இப்படிப்பட்ட துர்பாக்கியவானவனை, அதிர்ஷ்டம் கெட்டு போனவனை எப்படி அழைப்பது? பாவி என்றுதானே அழைக்க முடியும். என்னுடைய பெயர் அடைக்கலராஜ், ஆனால் நான் மீன் விற்று போனால் மிஸ்டர் அடைக்கல்ராஜ் என்று அழைப்பீர்கள். நான் செய்யக்கூடிய தொழில் மீன் தொழில், மீன்காரனே என்றுதான் அழைப்பீர்கள். நான் செய்த பாவத்து நிமித்தம் தேவனுடைய பார்வையிலே நான் பாவியாய் போனேன். ஒருவேளை மனிதர்கள் என்னை புகழலாம், ஆனால் நான் செய்த பாவத்து நிமித்தம் நான் பாவியாய் போனேன். இந்த வேத புத்தகம் பாவம் செய்த மனிதனை பாவி என்றுதான் சொல்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பாவி என்று சொன்னாலே ஒரு கோபத்தோடு கூட நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாவத்துக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார், பாவம் என்பது மலம், இரண்டாவது பாவம் என்பது நெருப்பு, மூன்றாவது பாவம் என்பது அசிங்கம். இந்த மலத்தை, இந்த நெருப்பை, அசிங்கத்தை மண்ணை போட்டுதான் மூடணும், இதை மூடி போட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மலம் என்றால் நாரும் அல்லவா? நாம் செய்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் செய்த அந்த பாவமானது நாற்றம் எடுக்கக்கூடிய ஒன்று. அதை உடனே மூடி போட வேண்டும். நெருப்பு, இப்பொழுது அமெரிக்க நாட்டிலே ஒரு சில பகுதிகளிலே நெருப்பு கொழுந்து விட்டு எழுதி கொண்டிருக்கிறது. அதை அணைப்பதற்கு எவ்வளவாய் பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். எனவே நெருப்பை உடனே அணைத்தாக வேண்டும். மூன்றாவதாக அசிங்கம், யாருடைய பார்வையிலும் அது விரும்பப்படாத ஒன்று. எனவே இந்த பாவம் என்பதை மண்ணை போட்டு மூடணும் அல்லது எதையாவது பிச்சு மூடணும் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, இப்படிப்பட்ட மனிதன் மீண்டும் தேவனுடைய பார்வையில் அவன் கனம் புரிந்தவனாக, கொடுத்து வைக்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற வேண்டும் என்றால் எப்படி மாற முடியும்? அவனுடைய சுய கிரியையினாலேயா? இல்லவே இல்லை. ஆனால் தேவனால் அவனை மறுபடியுமாக கனம் புரிந்தவனாய் மாற்ற முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், தான் படைத்த, கனம் பொருந்திய நிலைமையிலே படைத்த, படைப்புகளிலே மணி மகுடமாய் படைக்கப்பட்ட அந்த மனிதனானவன் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன போது, கெட்டு போனவனை மீட்பதற்காக தேவகுமாரன் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அவர் நம்மை போல மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அவர் வெளிப்பட்டார் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதுல விசுவாசித்தால் தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனதுனாலே நம்முடைய பாவ நாற்றமானது அது விண்ணக வரைக்கும் உயர்ந்து போனது. ஆண்டவராலே சகித்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட, என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட, என்னுடைய ரேகை தொட்டு படைக்கப்பட்ட மனிதனாய் இப்படி என்று அவர் எவ்வளவாக மனம் வேதனம் அடைந்திருப்பார். அந்த மனவேதனை தான் தேவனை மனிதனாக இந்த பூமிக்கு அனுப்பியது. உங்களுடைய என்னுடைய அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கவும், அந்த பாவத்திலிருந்து பெரிதான விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், உங்களையும் என்னையும் பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இயேசு பெருமான் இந்த பூமியிலே மனிதனாக கன்னி மரியின் மகனாக பிறந்தார். நம் அனைவருடைய பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் சுமந்து கொண்டு சிலுவை என்ற கொலைக்கருவிலே அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை அவர் இருகரம் நீட்டி அன்போடு கூட அணைத்துக் கொண்டு அவருடைய பாவத்தை நீக்கி போட்டு அவர்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்து அவர்களை மறுபடியுமாக தன்னுடைய பார்வையிலே பாக்கியவான்களாய் அவர் வைத்துக் கொள்வதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையே பார்க்க முடியும் என்று வேத புத்தகம் சொல்கிறது. விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது.
ஒரு காலத்திலே நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏதோ வெளிநாட்டு கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது பாவம், சாபம், தோஷம், நிம்மதி இழந்து, சமாதானம் இழந்து, ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தற்கொலை எண்ணத்துக்கு போனவனாய் நான் காணப்பட்டேன். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது விசுவாசித்தனோ, அவரிடத்தில் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்ட உடனே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தேன். துர்பாக்கியமான வாழ்க்கை நடத்திய நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறியிருக்கிறேன். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற முடியுமே? நீங்களும் தேவனுடைய பார்வையில கொடுத்து வைத்தவர்களாக மாற முடியுமே? அதற்கு வழி நாம் வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறதே. எனவே அன்பானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய மீறுதல்களை இயேசுவானவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். உலகத்திலே பாவத்தை மன்னிக்கிற சாமி அப்படி என்று நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய சாமி ஒருவரும் இல்லை. எனவே பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகாபெரிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்து, மனிதனுக்காகவே வந்து, மனிதனுடைய பாவங்கள், அதனாலே வந்த சாபங்கள், பாவத்தினாலே வந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். எனவே இந்த இறைவன் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய மீறுதல் மூடப்படுகிறது. அதனாலே நீங்கள் இழந்து போன பாக்கியவான் என்ற அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதபுத்தின் வழியாக நாம் அறிகிறோம். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாக்கியவானாய் வாழ்கிறேன் என்று நான் சொன்னேனே, அதை போல இதை கவனித்து கேட்கிற, கவனித்து பார்க்கிற நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு இவருடைய வழிகளிலே முன்னேறி வரும்போது நிச்சயமாக நீங்களும் கொடுத்து வைத்தவர்களாக, மனித பார்வையில் அல்ல தேவனுடைய பார்வையிலே கொடுத்து வைத்தவர்களாக மாற முடியும் என்று வேதபுத்தகம் நமக்கு சொல்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் இவ்வளவு நேரம் கேட்ட இந்த இறை செய்தியை நீங்கள் ஏதோ பார்ப்போம், கேட்போம் என்று விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்கு இறுதியான செய்தியாக கூட இருக்கலாம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே இதை கேட்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன துர்பாக்கியம், நீங்கள் இழந்து போன பாக்கியம், இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட இந்த நாளை துவக்குவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.